ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு மீள முடியாத கடன், வட்டி, பணப்பிரச்சனை இது எல்லாமே தீர்ந்து நமக்கு பணம் நம்மளை தேடி வரத்துக்கு சொல்ல வேண்டிய அதிசயமான ஒரு மந்திரத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலும் கேட்டாலும் நம்ம நினைத்த காரியம் நடக்கும். நிச்சயமாக நம்முடைய கடன் பிரச்சனை தீரும். இது என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பல குடும்பங்களில் தலைவிரித்து ஆடக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு பார்த்தா அது கடன் தொல்லை தான். மற்ற பிரச்சனைகள் அனைத்துமே இந்த கடனை தொடர்ந்து தான் வந்துட்டுருக்கு. கடன்கிறது ஒன்று இல்லை அப்படின்னாலே இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான அவங்களோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்முடைய கஷ்டத்துக்கு மூல காரணம் அப்படின்னு சொன்னாலே இந்த கடன் தான். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு வாழணும் அப்படிங்கிறது இன்றைய சூழ்நிலையில் அது சாத்தியமில்லாத ஒன்று தான். நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம கடன் வாங்கிக்கிட்டு தான் இருக்கோம். அதை அடைக்கிறதுக்கும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்போம். இப்படி நம்ம வாழ்க்கையில் இந்த கடன் பிரச்சனையினால் சிக்கி தவிக்கிறவங்க இந்த ஒரு அற்புதமான மந்திர வழிபாட்டை செய்யலாங்க. இதை தொடர்ந்து செய்யும் பொழுது நம்முடைய கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும். இந்த மந்திர வழிபாட்டை நீங்கள் எப்போ வேணுமானாலும் துவங்கலாம். ஆனால் இதை துவங்குற நாள்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை நேரத்தில் தான் நீங்கள் துவங்கணும். அதிகாலை நேரத்தில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைங்க. அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாங்க. முதல் நாள் மட்டும் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துட்டு இந்த மந்திரத்தை 5 முறை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் முழுவதும் உங்களுக்கு எப்பெல்லாம் நாள் முழுவதும் நேரம் கிடைக்குதோ நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குதோ அது அனைத்துமே அடையணும் அப்படின்லாம் மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே நீங்கள் சொல்லலாம். அப்படி உங்களால் நினைத்த நேரத்தில் எல்லாம் இந்த மந்திரத்தை சொல்ல முடியாது அப்படின்னு நினச்சா தினமும் காலை வேளையில் அகல் விளக்கு ஏற்றி வைத்ததுக்கப்புறம் சொன்னால் போதும். ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 21 முறை இல்லை 54 முறை இல்லை 108 முறை இதை கணக்கில் வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இதை நாள் முழுவதும் நீங்கள் சொல்வதாக இருந்தீங்க அப்படின்னா காலையில் 5 முறை மட்டும் சொன்னால் போதும். அப்படி இல்லைனாக்கா எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு முறை தான் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல போகிறீங்கன்னா கணக்கு வச்சுக்கோங்க. 21, 54, 108 இதில் ஏதோ ஒரு நாள் சூஸ் பண்ணி நீங்கள் சொல்லணும். ஏன்னா இதில் கணக்கு ரொம்ப முக்கியம். இல்லை நீங்கள் நாள் முழுவதும் சொல்ல போகிறீங்கன்னா காலையில் ஒரு 5 தடவை மட்டும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். இந்த மந்திர வழிபாடுங்கிறது மிக மிக எளிமையான ஒன்று. ஆனால் இதில் இது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓம் அபர்ணாய நமக, ஓம் அபர்ணாய நமக, ஓம் அபர்ணாய நமக. இது அபர்ணாய நமக அப்படிங்கிற இதில் வரக்கூடிய அபர்ணா அப்படிங்கிற வார்த்தை லலிதா பரமேஸ்வரி அம்மாவை குறிக்கிறது. இவங்க கடன் அடைய நம்ம அவங்கள தினந்தோறும் வேண்டும் பொழுது 48 நாட்குள்ள நம்முடைய கடன் முழுவதும் அடைவதற்கான யோகத்தை கண்டிப்பாக அம்மா நமக்கு கொடுப்பாங்க. இந்த மந்திர வழிபாட்டு முறையில் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் இதை நம்பிக்கையோடு வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக நல்ல பலனை நமக்கு கொடுக்கும். ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான மேஜிக் மந்திரா தான் இந்த மந்திரங்க. ரொம்பவே சிம்பிளான இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை சொன்னாலும் இதை கேட்டாலும் நம்ம நினைத்த காரியம் நடக்கும். தினம் நம் வாழ்க்கையில் பணம் வரக்கூடிய அதிசயத்தை நம்ம பார்க்கலாம், கண்கூட பார்க்கலாம். கண்டிப்பாக நம்முடைய கடன் பிரச்சனை, வட்டி பிரச்சனை, அந்த கடன் சம்பந்தமான அனைத்து பிரச்சனை, பண சம்பந்தமான அனைத்துமே தீர்வதற்கு மிக 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 எளிமையான ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரம். மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்க. ஏன்னா இது லலிதா பரமேஸ்வரி அம்மாவோட அவங்க அந்த ஒரு வார்த்தையில் வர்றதுனால நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு அவங்க நிச்சயமாக நமக்கு ஒரு நல்வாழ்க்கையை நல்ல வழியை காட்டுவாங்க. அதனால் நிச்சயமாக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் டெய்லியுமே நீங்கள் சொல்லிக்கிட்டு வாங்க. முதல் நாள் மட்டும் நீங்கள் ஃபார்மாலிட்டியாக விளக்கேற்றி வச்சு, ஏன்னா உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு அம்மா லலிதா அம்மாவையும் நீங்கள் வேண்டிக்கிட்டு லலிதா பரமேஸ்வரி அன்னையும் நீங்கள் வேண்டிக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை முற்றிலும் தீரும். மற்ற நாட்களெல்லாம் காலையில் ஒரு 5 முறை சொல்லிவிட்டு நீங்கள் ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மந்திரத்தை ரெகுலராக சொல்லிக்கிட்டே வாங்க.
உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிரடி மாற்றங்கள் நடக்கும். அதிர்ஷ்டங்கள் எப்பொழுதும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நீங்கள் கண்கூட உணரலாம். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மகாலட்சுமியின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.